சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை ஜூலை 22ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை ஜூலை 22ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. திமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த போது 1,36 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மீதான வழக்குகளின் இறுதி விசாரணை நடந்து வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கின் விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதேபோல சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை செப்டம்பர் 2வது வாரத்துக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார்.